Hi children, welcome to Math Rhythm. This is chapter 12 Factorization of class 8 CBSE. இந்த வீடியோல நம்ம exercise 12.2ல 5th question solve பண்ணலாம். Okay. Exercise 12.2ல 5th question நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? Factorize the following expressions கொடுத்துட்டு நமக்கு சில algebraic expressions கொடுத்திருக்காங்களா? இப்போ இதுல first one நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? p square plus 6p plus 8 ன்னு கொடுத்திருக்காங்க. நம்ம ஒரு algebraic expression factorize பண்றதுனா என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் காமன் ஃபேக்டர் மெத்தட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதாவது நம்ம கொடுத்துருக்க அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ல உள்ள டேர்ம்ஸ்க்குலாம் காமன் ஃபேக்டர் ஏதாவது இருந்ததுன்னா அதை அவுட் சைட்ல கொண்டு வந்துட்டு ரிமைனிங் ஃபேக்டர்ஸை வித்தின் பிராக்கெட் எழுதுவோம் இல்லையா? அப்படி கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன்ல காமன் ஃபேக்டர்ஸ் எதுவுமே இல்லைன்னா அந்த எக்ஸ்பிரஷன்ல உள்ள டேர்ம்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணி சால்வ் பண்ண முடியுதான்னு செக் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா நம்ம அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணோம் இல்லையா? அதை அப்ளை பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஆனால் அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணோம்னா கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷனில் ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மும் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கணும் இல்லையா? இப்போ நம்ம a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் யூஸ் பண்ணாலும் சரி a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் யூஸ் பண்ணாலும் கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷனில் ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மும் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கணும். அப்புறம் இன்னொரு ஐடென்டிட்டி என்ன பார்த்தோம்? a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பார்த்தோம் இல்லையா? a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a பிளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி. அதில் ஒன்லி 2 டேர்ம்ஸ் தான் இருக்கும். இப்போ இந்த எக்ஸ்பிரஷனில் நமக்கு 3 டேர்ம்ஸ் இருக்குது. பி ஸ்கொயர் ப்ளஸ் 6p ப்ளஸ் 8. இதில் 3 டேர்ம்ஸ்லேயும் காமன் ஃபேக்டர் எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குது. பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா நான் என்ன சொன்னேன்? ஒரு நம்பரை அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிற ஆன்சர். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 2வால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 4 கிடைக்கும். 4 இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அதே மாதிரி a into a நமக்கு a ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ a ஸ்கொயர் இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். p into p இஸ் ஈக்குவல் டு p ஸ்கொயர். ஸோ p ஸ்கொயர் இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஆனால் இந்த லாஸ்ட் டேர்ம் 8 இருக்கு இல்லையா? 8 இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த மாதிரி சம்ஸ்க்குலாம் நம்ம என்ன பண்ணணும்னா பை ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் மெத்தட் யூஸ் பண்ணணும். இதில் இன்னொன்று நீங்கள் என்ன செக் பண்ணிக்கணும்னா ஃபர்ஸ்ட் டேர்மோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் p ஸ்கொயர் இருக்கு. p ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மோட கோஎஃபிஷியன்ட் 1 இருந்ததுன்னா நம்ம இந்த சம்மை எப்படி பண்ணணும்னா லாஸ்ட் டேர்ம் வந்து 2 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கணும். இந்த மிடில் டேர்மோட கோஎஃபிஷியன்ட் வந்து நம்ம இந்த லாஸ்ட் டேர்மை எந்த 2 நம்பர்ஸால மல்டிப்ளை பண்றோமோ அதே 2 நம்பர்ஸை ஆட் பண்ணும்போது கிடைக்கணும். இப்போ இந்த சம்ல வந்து நமக்கு லாஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு? 8 இருக்கா? இப்போ நம்ம 8ஐ 1 into 8 பண்ணாலும் கிடைக்கும், 2 into 4 பண்ணாலும் கிடைக்கும் இல்லையா? மிடில் டேர்மோட கோஎஃபிஷியன்ட் வந்து நமக்கு 6 இருக்கா? அந்த 6 வந்து இந்த லாஸ்ட் டேர்மில் நம்ம என்ன நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோமோ அந்த நம்பர்ஸ் ஆட் பண்ணால் வரணும். அப்போ நமக்கு 1 + 8 ஆட் பண்ணால் வராது கரெக்டாக. ஆனால் 2 + 4 ஆட் பண்ணால் நமக்கு 6 வரும். அப்போ நம்ம 2 and 4 தான் எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம கிவன் சம் எழுதிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? மிடில் டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறோம். p ஸ்கொயர் ப்ளஸ் 6 வந்து நம்ம 2 + 4ன்னு எழுதியிருக்கோமா? அப்போ இந்த 6pயை நம்ம என்ன பண்ணுறோம்? 2p + 4pன்னு எழுதிக்கிறோம். ஓகேவா? இந்த லாஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு? 8 இருக்கு. அந்த 8 எழுதிக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? 2 டேர்ம்ஸாக எடுத்துட்டு இதுக்கு காமன் ஃபேக்டரை அவுட் சைட் கொண்டு வரோம். ஓகே. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ்லேயும் காமன் ஃபேக்டர் என்ன இருக்கு? p இருக்கா? p அவுட் சைடில் கொண்டு வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மில் p அவுட் சைடில் கொண்டு வந்துட்டா ரிமைனிங் நமக்கு p இருக்கு. ஏன்னா p ஸ்கொயர்ன்றது p into p. ஸோ ஒரு p அவுட் சைடில் கொண்டு வந்துட்டா நமக்கு ரிமைனிங் ஒரு p இருக்கும். ப்ளஸ் இந்த 2pல p அவுட் சைடில் கொண்டு வந்துட்டா நமக்கு ரிமைனிங் 2 இருக்கும். அந்த 2 எழுதிக்கலாம். ப்ளஸ் நெக்ஸ்ட் 2 டேர்ம்ஸில் இங்கே 4 into p இருக்கு, இங்கே 8 இருக்கு. ஸோ 8ஐ நம்ம 2 into 4ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ இந்த 2 டேர்ம்ஸ்க்கும் காமன் ஃபேக்டர் 4 இருக்கு இல்லையா? ஸோ 4 அவுட் சைடில் கொண்டு வந்துடலாம். அப்போ இந்த டேர்மில் ரிமைனிங் p இருக்கு, அந்த p எழுதிக்கலாம். ப்ளஸ் இந்த டேர்மில் ரிமைனிங் வந்து 2 இருக்கு இல்லையா? ஏன்னா 8ஐ 2 into 4ன்னு எழுதலாம். நம்ம 4 அவுட் சைடில் கொண்டு வந்துட்டோம்னா ரிமைனிங் 2 இருக்கும். அந்த 2வே எழுதிக்கலாம். ஓகே. இப்போ நமக்கு 2 டேர்ம்ஸ் கிடைச்சிருக்கா? இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். இந்த 2 டேர்ம்லேயும் காமன் ஃபேக்டர் என்ன இருக்கு? p + 2 இருக்கா? ஸோ அந்த p + 2வை அவுட் சைடில் கொண்டு வந்துடலாம். ஸோ p + 2 அவுட் சைடில் கொண்டு வந்துட்டா ஃபர்ஸ்ட் டேர்மில் ரிமைனிங் p இருக்கா? அந்த p எழுதிக்கலாம். ப்ளஸ் செகண்ட் டேர்மில் ரிமைனிங் 4 இருக்கா? அந்த 4ஐ எழுதிக்கலாம். ஸோ இந்த கிவன் எக்ஸ்பிரஷனை ஃபேக்டரைஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஃபேக்டர்ஸ் வந்து p + 2 into p + 4. புரியுதா எப்படி பண்ணணும்ன்ட்டு? நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? இப்போ நெக்ஸ்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? q ஸ்கொயர் மைனஸ் 10q + 21 கொடுத்துருக்காங்களா? ஸோ 21 இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கரெக்டா? நமக்கு 2 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணால் 21 வரணும். அதே 2 நம்பர்ஸை ஆட் பண்ணால் -10 வரணும். ஓகேவா? அப்போது எந்தெந்த நம்பர்ஸால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 21 வரும்? 3 into 7 கரெக்டா? இப்போ 3 into 7 வந்து ஒன்று ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கணும், இல்லைனா ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு 21 வந்து பாசிட்டிவாக வரும் இல்லையா? 3 into 7னாலும் நமக்கு 21 தான். -3 into -7னாலும் நமக்கு 21 தான் வரும்.
ஆனால் மிடில் டேர்மில் கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? -10 இருக்கா? இப்போ 3 × 7 21 நம்ம எடுத்துக்கிட்டா 3 + 7 நமக்கு -10 வராது. ஓகே, ஆனால் -3 × -7 வந்து நம்ம 21 அப்படின்னு அந்த ஆப்ஷன் எடுத்துக்கிட்டா -3 + -7 வந்து நமக்கு -10 வருமா? ஸோ -3ஐயும் -7ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு +21 வரும். அதே -3ஐயும் -7ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு -10 வரும். ஓகே, லாஸ்ட் டேர்ம் வந்து பாசிட்டிவாக இருந்து மிடில் டேர்ம் நெகட்டிவாக இருந்ததுன்னா நம்ம எந்த 2 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுறோமோ அந்த 2 நம்பர்ஸையும் நெகட்டிவ் நம்பர்ஸாக எடுத்துக்கணும். புரியுதா? சால்வ் பண்ணலாமா? ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா q² இந்த -10q-வை -10q is equal to -3q -7qன்னு எழுதிக்கலாம். ஸோ -3q -7qன்றது நமக்கு -10q. ஓகே, -3q -7q + 21. இப்போ நம்ம 2 டேர்ம்ஸாக எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸில் காமன் ஃபேக்டர் q இருக்கா? அந்த q அவுட் சைடில் கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த டேர்மில் ரிமைனிங் q இருக்குது, அந்த q எழுதிக்கலாம். இந்த செகண்ட் டேர்மில் இந்த q அவுட் சைடில் கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு -3 இருக்கா? அந்த -3 எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் என்ன இருக்குது? -7q + 21 இருக்கா? இப்போ இந்த +21 நம்ம 3 × 7 எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ இப்போ நான் -7 அவுட் சைடில் கொண்டு வரேன். ஸோ -7 அவுட் சைடில் கொண்டு வந்துட்டா இங்கே ரிமைனிங் q இருக்குது. நெக்ஸ்ட் டேர்ம் +21 இருக்கா? இதுலேருந்து -7 அவுட் சைடில் கொண்டு வந்துட்டா நம்ம -3ன்னு எழுதணும். ஏன்னா +21 நம்ம 3 × 7ன்னு எழுதலாம், -3 × -7ன்னு எழுதலாம். இப்போ இந்த சம்மில் நம்ம -3 × -7 தான் எழுதியிருக்கோம். ஸோ அதுலேருந்து -7 நம்ம வெளியே கொண்டு வந்தோம்னா we have to write -3. ஸோ within bracket we have to write -3. ஓகே, ஸோ இப்போ நான் -7 அவுட் சைடில் கொண்டு வரேன். -7 அவுட் சைடில் கொண்டு வரும்போது இந்த ஃபர்ஸ்ட் டேர்மில் ரிமைனிங் q இருக்குது, அந்த q எழுதிக்கலாம். செகண்ட் டேர்ம் வந்து +21 இருக்குது. இந்த +21லேருந்து -7 அவுட் சைடில் கொண்டு வரும்போது நமக்கு -3 ரிமைனிங் இருக்குது. அப்போ நமக்கு 2 டேர்ம் கிடச்சிருக்கா? q × q - 3 ஒரு டேர்ம், -7 × q - 3 ஒரு டேர்ம். இந்த 2 டேர்ம்லையும் q - 3 காமனாக இருக்கா? அதை நம்ம அவுட் சைடில் கொண்டு வந்துடலாம். q - 3 அவுட் சைடில் கொண்டு வந்துட்டா ஃபர்ஸ்ட் டேர்மில் ரிமைனிங் q இருக்கா? அந்த q எழுதிக்கலாம். மைனஸ் செகண்ட் டேர்மில் ரிமைனிங் 7 இருக்கா? அந்த 7 எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இந்த கிவன் எக்ஸ்பிரஷனை ஃபேக்டரைஸ் பண்ணால் we are getting q - 3 × q - 7. புரியுதா? நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? p² + 6p -16 கொடுத்துருக்காங்களா? இப்போ லாஸ்ட் டேர்ம் வந்து -16 இருக்கா? இதை வந்து 2 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது வரணும். மிடில் டேர்மில் வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட் 6 இருக்கா? இது வந்து அதே 2 நம்பர்ஸை ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கணும். ஸோ எந்த 2 நம்பர்ஸால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 16 வரும்? 1 × 16, 2 × 8, 4 × 4. உங்களுக்கு இப்படி எழுத தெரிலனா நீங்கள் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? 16 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணால் 2 × 2 × 2 × 2ன்னு வருமா? அப்போது நம்ம டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் எழுதிக்கலாம். 2 × 2 × 2 × 2னா 8. அப்போ 2 × 8, அப்புறம் 2 × 2 × 2 × 2, அப்போ 4 × 4. அந்த மாதிரி ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ இங்கே -16 இருக்கா? ஸோ நம்ம எந்த 2 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணால் 16 கிடைக்குதோ அதில் ஏதாவது ஒரு நம்பர் நெகட்டிவாக இருக்கணும் இல்லையா? அப்போ தான் நமக்கு -16 வரும். ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணுற 2 நம்பர்ஸில் எந்த நம்பருக்கு நெகட்டிவ் சைன் கொடுக்கறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ மிடில் டேர்ம் நம்ம பார்த்துக்கணும். மிடில் டேர்ம் பாசிட்டிவாக இருந்தால் இந்த 2 நம்பரில் பிக்கர் நம்பருக்கு நம்ம பாசிட்டிவ் சைன் கொடுக்கணும். அப்போது இந்த 1ஐயும் 16ஐயும் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா 16க்கு பாசிட்டிவ் சைன் கொடுக்கணும், 1க்கு நெகட்டிவ் சைன் கொடுக்கணும். அப்போது 16 + -1ன்னு எடுத்துக்கிட்டோன்னா 16 - 1ன்னு வருமா? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அப்போ 16 - 1 which is equal to 15. அப்போது நம்ம இதை எடுத்துக்க முடியாது. நெக்ஸ்ட்டு 2 and 8 எடுத்துக்கலாம். 8க்கு பாசிட்டிவ் சைன் கொடுக்கணும், ப்ளஸ் 2க்கு நெகட்டிவ் சைன் கொடுத்தோன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அப்போ 8 - 2 which is equal to 6. ஸோ லாஸ்ட் டேர்ம் நெகட்டிவாகவும் மிடில் டேர்ம் பாசிட்டிவாகவும் இருந்தால் நம்ம எடுத்துக்கிற 2 நம்பர்ஸில் பிக்கர் நம்பருக்கு பாசிட்டிவ் சைன் கொடுக்கணும். அதே மாதிரி லாஸ்ட் டேர்ம் நெகட்டிவாகவும் மிடில் டேர்மும் நெகட்டிவாகவும் இருந்ததுன்னா நம்ம மல்டிப்ளை பண்ணுற அந்த 2 நம்பர்ஸில் பிக்கர் நம்பருக்கு நெகட்டிவ் சைன் கொடுக்கணும். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? -16 நம்ம -2 × 8ன்னு எடுத்துக்க போகிறோம். 6ஐ வந்து -2 + 8ன்னு எடுத்துக்க போகிறோம். ஓகே, இப்போ கிவன் சம் என்ன? p² + 6p - 16. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு
p ஸ்கொயர். இப்போ 6p நம்ம எப்படி எழுதிக்கலாம்? minus 2p plus 8p எழுதிக்கலாமா? So plus 6p can be written as minus 2p plus 8p. So minus 2p plus 8p then minus 16. இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம 2 டேர்ம்ஸ் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு டேர்மும் இந்த ரெண்டு டேர்ம் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ்லேயே நமக்கு p காமனாக இருக்கா? ஸோ p அவுட் சைடில் கொண்டு வந்துடலாம். ஸோ p அவுட் சைடில் கொண்டு வந்துட்டா இந்த ஃபர்ஸ்ட் டேர்மில் ரிமைனிங் p இருக்குது. p ஸ்கொயர்னா p இன்ட்டு p. நம்ம ஒரு p அவுட் சைடில் கொண்டு வந்துட்டோம்னா ரிமைனிங் 1p அதை எழுதிக்கலாம். மைனஸ் நெக்ஸ்ட் டேர்மில் 2p இருக்குது. அதில் p அவுட் சைடில் கொண்டு வந்துட்டா 2 மட்டும் ரிமைனிங் இருக்கும். அந்த 2 எழுதிக்கலாம். ஓகே. ப்ளஸ் அடுத்த ரெண்டு டேர்ம்லையும் 8 காமனாக இருக்கா? இந்த டேர்ம் வந்து 8 இன்ட்டு p, இந்த டேர்ம் வந்து 2 இன்ட்டு 8. கரெக்டாக 16னா 2 இன்ட்டு 8. அப்போ அதில் வந்து நம்ம 8 அவுட் சைடில் கொண்டு வந்துடலாம். அப்போது இந்த டேர்மில் ரிமைனிங் p இருக்கா? ஸோ அந்த p எழுதிக்கலாம். மைனஸ் இந்த டேர்மில் ரிமைனிங் 2 இருக்கும் இல்லையா? 8 அவுட் சைடில் கொண்டு வந்துட்டா 16ல் 8 அவுட் சைடில் கொண்டு வந்துட்டா நமக்கு 2 இருக்கும். ஸோ அந்த 2 எழுதிக்கலாம். இப்போ நமக்கு ரெண்டு டேர்ம்ஸ் கிடச்சிருக்கா? இந்த ரெண்டு டேர்ம்ஸில் இருந்தும் p மைனஸ் 2 அவுட் சைடில் கொண்டு வந்துடலாம். ஸோ p மைனஸ் 2 அவுட் சைடில் கொண்டு வந்துட்டா ஃபர்ஸ்ட் டேர்மில் ரிமைனிங் p இருக்குது. அந்த p எழுதிக்கலாம். ப்ளஸ் செகண்ட் டேர்மில் ரிமைனிங் 8 இருக்குது. அந்த 8 எழுதிக்கலாம். ஓகே. ஸோ இந்த கிவன் எக்ஸ்பிரஷனை ஃபேக்டரைஸ் பண்ணால் we are getting p minus 2 into p plus 8. புரியுதா? இப்போ இந்த சம்மோட நம்ம எக்ஸசைஸ் சம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த சம்மில் நம்ம என்ன பார்த்தோம்? லாஸ்ட் டேர்ம் நெகட்டிவாக இருந்து மிடில் டேர்ம் பாசிட்டிவாக இருந்தால் லாஸ்ட் டேர்மை நம்ம எந்த 2 நம்பர்ஸால் மல்டிப்ளை பண்ணுறோமோ அதில் கிரேட்டர் நம்பருக்கு பாசிட்டிவ் சைன் கொடுக்கணும்னு பார்த்தோமா? இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா லாஸ்ட் டேர்மும் நெகட்டிவாக இருந்து மிடில் டேர்மும் நெகட்டிவாக இருந்ததுன்னா அந்த சம்மை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ் சம்மில் கொடுக்கல, ஆனால் உங்களுக்கு அது புரியணுன்றதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிள் சம் போட்டு காமிக்கிறேன். ஓகே. இப்போ x ஸ்கொயர் மைனஸ் 10x மைனஸ் 11 ஒரு சம் எடுத்துக்கலாம். இதில் வந்து லாஸ்ட் டேர்ம் வந்து மைனஸ் 11 இருக்குது. மிடில் டேர்மோட கோஎஃபிஷியன்ட் வந்து மைனஸ் 10 இருக்குது இல்லையா? இப்போ எந்த 2 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 11 வரும்? 1 into 11 இல்லையா? ஒரே ஆப்ஷன் தான். லாஸ்ட் டேர்ம் வந்து மைனஸ் வரணும்னா ஏதாவது ஒரு நம்பருக்கு நம்ம நெகட்டிவ் சைன் கொடுக்கணும். அந்த நெகட்டிவ் சைன் நம்ம எதை பேஸ் பண்ணி கொடுக்கணும்னா இந்த மிடில் டேர்மை பார்க்கணும். மிடில் டேர்ம் வந்து நெகட்டிவாக இருந்தால் கிரேட்டர் நம்பருக்கு நம்ம நெகட்டிவ் சைன் கொடுக்கணும். ஓகேவா? இந்த 11க்கு நம்ம நெகட்டிவ் சைன் கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் 1ஐயும் மைனஸ் 11ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு 1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 11 1 மைனஸ் 11 வந்து நமக்கு மைனஸ் 10ன்னு வரும். இதுவே மிடில் டேர்ம் பாசிட்டிவாக இருந்ததுன்னா சப்போஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 10xன்னு இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஸ்மாலர் நம்பருக்கு மைனஸ் சைன் கொடுக்கணும். அப்போது நம்ம மைனஸ் 1 ப்ளஸ் 11னா நமக்கு ப்ளஸ் 10 வரும். ஸோ இந்த சம்மை நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்னா எக்ஸ் ஸ்கொயர் இந்த மிடில் டேர்மை வந்து மைனஸ் 10xன்றதை நம்ம மைனஸ் 11x ப்ளஸ் 1x மைனஸ் 11 எழுதுவோம். ஓகே. இந்த ரெண்டு டேர்முக்கு எக்ஸ் காமனாக இருக்கிறதுனால நம்ம எக்ஸ் அவுட் சைடில் கொண்டு வந்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் டேர்மில் ரிமைனிங் எக்ஸ் இருக்கும். எக்ஸ் எழுதிக்கலாம். மைனஸ் இந்த டேர்மில் 11xல எக்ஸ் அவுட் சைடில் கொண்டு வந்துட்டோம்னா 11 இருக்கும். 11 எழுதிக்கலாம். ப்ளஸ் இந்த ரெண்டு டேர்ம்லையும் 1 மட்டும்தான் காமனாக இருக்குது. இங்கே 1 இன்ட்டு எக்ஸ், இங்கே 1 இன்ட்டு 11. அப்போ 1 அவுட் சைடில் கொண்டு வந்துட்டோம்னா இங்கே ரிமைனிங் எக்ஸ் இருக்குது. எக்ஸ் எழுதிக்கலாம். மைனஸ் இங்கே 1 இன்ட்டு 11னா 1 அவுட் சைடில் கொண்டு வந்துட்டோம்னா 11 மட்டும் இருக்கும். ஸோ இப்போ நமக்கு ரெண்டு டேர்ம்ஸ் கிடச்சிருக்கு. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 11 ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 11. இந்த ரெண்டு டேர்ம்ஸில் இருந்தும் நம்ம எக்ஸ் மைனஸ் 11 அவுட் சைடில் கொண்டு வந்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் டேர்மில் ரிமைனிங் எக்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ் எழுதிக்கலாம். ப்ளஸ் செகண்ட் டேர்மில் ரிமைனிங் 1 இருக்குது. அந்த 1 எழுதிக்கலாம். ஓகேவா? புரியுதா? இப்போ ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் மெத்தட் யூஸ் பண்ணி சம்ஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணணும்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிவிஷன் ஆஃப் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ சில்ட்ரன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.